ஏதாச்சும் தொண்டையில போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்கனால பேச முடியாது, அவங்கனால இரும்ப முடியாது, இல்ல அவங்கனால மூச்சு விட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், உடனே அவங்க பின்னாடி போய் நின்று, ஸோ இப்படி ஃபிஸ்ட்ன்னு சொல்லுவோம், இதை இப்படி கையை வச்சு அவங்களோட நெஞ்சு எலும்புக்கும் அம்பிளிக்கஸ்க்கும் கரெக்டாக கையை இப்படி வச்சு இந்த கையை மேலே வச்சுட்டு 5 டைம்ஸ் உள்ளேயும் மேலேயும் அமுத்தணும். இப்படி இப்படி 5 டைம்ஸ் அமுத்தணும் அப்படின்னா என்ன பொருள் தொண்டையில மாட்டிட்டு இருக்கோ அது உடனே வெளியில வந்துடும். இதுவே 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், குழந்தைய தூக்கி தலைகளா படுக்க வச்சு குழந்தையோட தலைய இப்படி கீழே வச்சு இந்த ஷோல்டர் பிளேட்ஸ்க்கு நடுவுல 5 தட்டு தட்டி கொடுக்கணும். இந்த 5 தட்டு தட்டுறப்ப என்ன ஆகும், தொண்டையில மாட்டிட்டு இருக்கிறது வெளியில வந்துடும். இதே கர்ப்பிணி பெண்ணா இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா எலும்பு முடிகிற இடத்துல மேலால கீழே குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாம கையை நல்லா இப்படி வச்சு அமுக்கி பிடிச்சு மேல நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மாட்டிட்டு இருக்கிற பொருள் வெளியில வந்துடும். இதுவே நம்ம